நான் ராமுவை எவ்வளவு ஆசையா வளர்த்தேன். அவன் உலகமே தெரியாத அப்பா. உன்னை எல்லாம் நம்பிதானே பெரிய மனுஷனா கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சு அவன் தலையில ஒரு ஊமை பெண்ணை கட்டி வச்சு இப்ப எல்லாருமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே. அந்த வேதனை இந்த பெத்த மனசுக்கு தாண்டா தெரியும். ஒரு மூளையை எப்படா நான் மருமகளா ஏத்துக்க முடியும்? என்னமா பண்ண சொல்றேன்? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற அளவுக்கு அண்ணனை நீ வளர்த்து வச்சுட்ட. அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இங்க பாருமா, கல்யாணம் நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இனிமே அதை மாற்றவே முடியாது. தயவு செஞ்சு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு அண்ணன் மனைவி அழைச்சிட்டு வரும்போது அவங்களை வரவேற்கிறதுக்கு நல்லபடியா ஏற்பாடு செய்யுமா. நான் வரவேற்கிறதா? நீதான் பெரிய மனுஷன் இருக்கிய, உன் இஷ்டம் போல எது வேணாலும் செய்துக்கோ. லட்சுமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்ச. உன் புருஷனுடைய மனசு போனாம நடந்து நம்ம குடும்பத்துக்கு நீராமா நல்ல பேரை கொண்டுகிட்டு வரணும். மருமகா ரொம்ப அழகா தான் இருக்கு. என்ன இருந்து என்னடி பிரயோஜனம்? அதுதான் ஊமையாமே. இவனை நீ பார்த்திருக்கீல்ல? என் தம்பி துரை. வணக்கம் அண்ணி. அண்ணா, உங்க நல்ல இருதயத்தை புரிஞ்சக்கூடிய சக்தி இங்க ஒருத்தரை கூட இல்லை. நீங்க செஞ்ச தியாகத்தை போற்றவோ புகழவோ இங்க யாருமே இல்லை. மாப்பிள்ளை கோலத்துல வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறதுக்கு மங்கள ஒலியோ மகிழ்ச்சி நிறைஞ்ச உள்ளங்களோ எதுவுமே இங்க இல்லை. அது நீங்க செஞ்ச பாவம். வாங்க உள்ள வாங்கண்ணா. உள்ள வாங்க வாண்ணா. எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல. எனக்கு மாத்திரம் கவனம் இருந்துச்சு. வீடு இப்படியா இருக்கும், கொட்டு மேல தார தப்பட்டை எல்லாத்தையும் வச்சு அமக்கலமா வரவேற்பு கொடுத்துருப்பேன் தெரியுமா? டேய் அண்ணாமலை, உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போக மாட்ட? அம்மா, என்னம்மா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணியை கூட்டிட்டு அண்ணன் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு. நீ ஒன்னும் ஆடம்பரமா வரவேற்க வேண்டாம். ஆசையா வான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. துரை, நீ எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அண்ணா, பெத்த தாய் கொஞ்சம் கூட பாச உணர்ச்சி இல்லாம எப்படி இருதயம் இல்லாம நடந்துக்கிறாங்க பாத்தியா? இல்ல துரை, அம்மாவை எந்த குறையும் சொல்லாது. அவங்க ஆசீர்வாதம் கூட எனக்கு கிடைக்கல. அது நான் செய்த பாவம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. பாலட்சுமி,
உனக்கு இந்த வீட்டுல நல்ல வரவேற்பு இல்லையேங்க? அம்மா கோபமா இருக்காங்களேன்னா? லட்சுமி, குழந்தையாட்டம் இதுக்கெல்லாம வருத்தப்படுறது? போக போக எல்லாம் சரியா போயிடும். நான் இருக்கிறப்ப நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இத பாரு, அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க பேச்ச தட்டாம நடந்து அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த வீட்டுல யார் யார் குணம் எப்படி எப்படிங்கிறத போக போக உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க. பல குழப்பங்களுக்கு அப்புறம் எங்க அக்காவை அத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்க குடும்பத்துல யாருக்கும் அதிருப்தி இல்லையே? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அண்ணன் அண்ணிய விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதோ பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஊர்வலத்துக்கு அப்புறம் மணக்கோலத்துல இருக்கிறது உங்க அண்ணான்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? ஏதோ நான் செஞ்ச அதிருஷ்டம். ஆண்டவனே பார்த்து இந்த கல்யாணத்தை மாத்தி அமைச்சிட்டாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லையா? ஆமாங்க. இப்ப என் விருப்பம் எல்லாம் அக்கா எந்த விதமான குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு தான். எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது பார்வதி. அவரை போல நல்ல உள்ளம் படைச்சவங்களை யாரும் பார்க்கவே முடியாது. உண்மையிலேயே அண்ணி புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ணனுக்கு இருக்கிற குணம் தம்பிக்கும் இருக்கும் இல்லையா? ஓஹோ, இப்ப ஓம் பிரச்சனை பத்தி உனக்கு பயமா? பயம் இல்ல, என் வருங்காலத்தை பத்தி. உன் வருங்காலம் என்ன? இனிமே நம்ம 2 பேருடைய எதிர்காலமுமே பிரகாசமா தான் இருக்கும். நிஜமா? அவ வாங்கின நீ ஏன்டா கொடுத்த? இவ்வளவு லட்சணமான மருமக வரலன்னுதா நான் இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன். வந்துட்டா பரிமாற. ஏண்டா, இனிமே இவ்வளவு சமையல் கட்டுக்குள்ள விட்ட உன் சீட்டை கிழிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. இவ முகத்தை பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. ஓடி அந்த பக்கம். எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் எல்லாரையும் விட அதிர்ஷ்டசாலி லட்சுமி. காரணம் உன்னை மனைவியா அடைஞ்சிருக்கேன் பாரு. லட்சுமி, அழகு, குணம், பொறுமை எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு கடவுள் மட்டும், கடவுளுக்கே பொறாம குணம் அதிகம்னு நினைக்கிறேன். ராமு, அவ ஏன் இங்க வந்தா? என்னம்மா அது? அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவ இருப்பிடமே சமையலறையும் தொலைச்சி மாட வந்தாரம்மா. இல்ல ராமு, அவளை நீ மனைவியா ஏத்துக்கிட்ட. ஆனா என் மருமகளா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. அவ இந்த இடத்துக்கு வரக்கூடிய யோகிதை, ஏன் இந்த வீட்டுக்கே வரக்கூடிய யோகிதை அவளுக்கு கிடையாது. அம்மா, என்ன நம்பி, உங்களை நம்பி, தன் வாழ்நாள் பூரா இந்த வீடுதான் தன் சொர்க்கம்னு பரிபூர்ணமா நம்பி தஞ்சம் அடைஞ்சிருக்கிற இந்த லட்சுமிக்கு இந்த தண்டனை கூடாதும்மா. லட்சுமி, அந்த உண்மையான லட்சுமியினுடைய அக்கா பேர் இவளுக்கு வச்சிருக்கணும். அதான் ரொம்ப பொருத்தம். லட்சுமி, இப்பதான் நினைக்கிறேன் நீ உண்மையாவே பாவம் செஞ்ச. பேச முடியாத ஊமையா படைச்ச கடவுள் உன் நெஞ்சத்தையே புண்படுத்துற இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்க முடியாத செவிடாவும் உன்னை படைச்சிருக்கலாம். அதே கடவுள் உன் தாயையும் குருடியா படைச்சிருந்தா இந்த கண்டாவியெல்லாம் பார்க்க வேண்டிய துர்பாக்கியமே இல்லாம இருந்திருக்கும். அதையும் சொல்லண்டா. என்னம்மா அது? ஏதேதோ பேசுறீங்க. அப்படி என்ன அவ தீண்ட தகாதவளா? உலகத்துல யாருமே செய்யாத பாவத்தை செஞ்சவளா? அவளுடைய நடத்தையில, குணத்துல ஏதாவது குற்றம் குறை இருக்கா? நானே அவளை விரும்பி கைப்பிடிச்சவர நீங்க ஏமா அவளை வெறுக்கணும்? மகன் மேல இருக்கிற பாசத்தினால என் ஹிருதயமே கல்லா போச்சுடா. அந்த பாசத்துல
இவளுக்கு பாதியை பகிர்ந்து கொடுத்தா இந்த ஹிருதயமும் பொங்கி பொறிச்சு போகுமேம்மா. ஏண்டா உன் தாயினுடைய வார்த்தைக்கு மதிப்பு தரமாட்டே இல்ல? மனைவியோட கண்ணீருக்கும் மதிப்பு தர வேண்டிய கடமை எனக்கு இருக்கேம்மா. நேத்து வந்தவளுக்கு பறிஞ்சு பேச வந்துட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். லட்சுமி, நான் பிறந்ததுல இருந்து என்னைக்காவது என் தாயை எடுத்து பேசியிருக்கேன்னா அது இன்னைக்கு தான் லட்சுமி. இதோ பாரு, என் தாயை நான் பூஜிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன்.